பேர் சிவபிரகாஷ். நான் வந்து மோண்ட்ரா எலக்ட்ரிக்கோட சேல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு. நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா மோண்ட்ரா எலக்ட்ரிக், நம்ம டிராக்டர் மேனுஃபேக்சர்ஸ்ல இருக்கும். எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங்ல நம்மள்ட்ட இது மட்டும் இல்லாமல் 4 டிவிஷன்ஸ் இருக்கு. மாண்ட்ரா 3 வீலர் பண்றோம், ஆட்டோ. அப்புறம் டிராக்டர் 2nd டிவிஷன், 3rd டிவிஷன் வந்து 50 weight டன்னர் ஹெவி ட்ரக்ஸ் பண்றோம். 4th டிவிஷன் வந்து ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பண்றோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் தான். மேனுஃபேக்சரிங் வந்து சென்னை தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட், செம்பரம்பாக்கம். நம்மளோட கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீலர் வந்து நம்ம திண்டுக்கல். நம்ம வந்து இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டிராக்டர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அஃபிஷியல் நம்ம அப்ரூவல் வாங்கின முதல் டிராக்டரும் நம்ம தான். இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே எலக்ட்ரிக் டிராக்டர் லான்ச் பண்ணதில்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட இப்போ இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 27 HP 2 வேரியன்ட் இருக்கு, 2 wheel drive and 4 wheel drive. இதோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சார்ஜ் வந்து 4 to 4.5 hours, 4 to 4.5 மணி நேரம் வந்து ரொட்டேட்டர் கலப்பையில் ஓடும். இதே நம்ம ட்ரைலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6 to 7 மணி நேரம் வரைக்கும் ரன்னிங் டைம் இருக்கும். லோடு பார்த்தீங்கன்னா 5 டன் வரைக்கும் இன்க்ளூடிங் ட்ராலி வெயிட்டோட சேர்த்து நீங்க லோடிங் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துல சார்ஜ் ஃபுல் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு சார்ஜுக்கு வந்து 23 யூனிட் பவர் கன்சியூம் பண்ணும். பேட்டரியோட வாரண்டின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம், அப்படி இல்லைன்னா 3500 சார்ஜிங் சைக்கிள். பேட்டரி லைஃப்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15000 மணி நேரம் வரைக்கும் பேட்டரியோட லைஃப் இருக்கும். ஸோ பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா இது டீசல் டிராக்டரோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரன்னிங் டைம், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 1 மணி நேரம் நீங்க டீசல் டிராக்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 to 3 லிட்டர் டீசல் போகும். 250 to 300 செலவாகும். இதுக்கான செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் உங்களுக்கான செலவு இருக்கும். ஸோ 1 மணி நேரத்துல உங்களுக்கு 200 டீசலை மட்டும் தான் மிச்சப்படுத்தலாம். ஸோ ஒரு வருஷம் ஒரு 1000 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா வருஷம் 2 லட்ச ரூபாய் கிட்ட டீசலை மட்டும் மிச்சப்படுத்தலாம். இது இல்லாம உங்களுக்கு சர்வீஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள், வைப்ரேஷன் இருக்காது, ஹீட் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. உங்களுக்கு முருகப்பா குரூப் வந்து கிட்டத்தட்ட 125 வருஷ கம்பெனி. ஸோ அவங்களோட லெகசிங்கிறது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், சர்வீஸ் அண்ட் இதெல்லாம் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்க எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொட்டவேட்டர், கல்டிவேட்டர், டக் ஃபுட், மினி டிராக்டருக்கான எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்ஸ், ப்ளோவிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ட்ரைலர் அப்ளிகேஷன், வாட்டர் டேங்கர், ஸ்ப்ரேயர்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது என்ன மாதிரி ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு ஓன் யூஸ் கஸ்டமர், ஒரு 10 ஏக்கர்ஸ் மேல வச்சிருக்க கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து டீசல்ங்கிறது தான் பெரிய எக்ஸ்பென்ஸ்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு டீசல் எல்லாமே உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும், எந்த ஒரு செலவும் கிடையாது. ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல்ல எல்லா எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு 200 வெறும் டீசலை மட்டும் மிச்சப்படுத்தலாம். அப்படிங்கும்போது ஒரு 5 வருஷம் நீங்க வச்சிருக்க அப்படிங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் கிட்ட உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து வெறும் டீசலை மட்டும் இருக்கும். வெஹிக்கிள் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பேட்டரி இது காட்டும், SOC காட்டும். 85% இப்போ நம்ம காட்டும். எவ்வளவு ஹவர்ஸ் இருக்குங்கிறது காட்டும், 4.6 hours. அதே மாதிரி பேட்டரி, மோட்டார் கண்ட்ரோல், இதோட டெம்பரேச்சர் இங்க காட்டும். இதுல பாத்தீங்கன்னா 3 மோட் இருக்கு. ஈக்கோன்னு ஒரு மோடு, அது நீங்க ரெகுலேட் பண்ணீங்கன்னா டிரைவுங்கிற ஒரு மோடு மாறும். அடுத்து பவர், 3 மோட் இருக்கு. ஸோ இது மோடுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். நீங்க ஹெவியான அப்ளிகேஷன், எனக்கு ரொம்ப பவர் தேவைப்படுதுன்னா பவர் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் ஒரு டீசல் டிராக்டருக்கான பவர் போதும் எனக்கு நினைச்சீங்கன்னா டிரைவ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லோடே இல்ல, எம்டியா போகுது வெஹிக்கிள் அப்படிங்கும்போது நீங்க ஈக்கோ போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரன்னிங் டைம்ல இன்க்ரீஸ் ஆகும். ஈக்கோ போடும்போது இன்னும் கொஞ்சம் ரன்னிங் டைம் உங்களுக்கு கூட கிடைக்கும். அது இல்லாம நம்ம இதுல பாத்தீங்கன்னா டெலிமெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸ்மார்ட் பிஎம்ஸ்ங்கிற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றோம். இதுதான் வந்து நம்ம பேட்டரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டெலிமெட்ரிக் சாஃப்ட்வேர்ல வெஹிக்கிளோட எல்லா விதமான டிராக்கிங்கும் உங்கள்ட்ட இருக்கும். வெஹிக்கிள் மோட்டரோட கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன ஆர்பிஎம்ல ஓடுது, பேட்டரியோட ஹீட் கண்டிஷன் எப்படி இருக்கு, பேட்டரி ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, வண்டி ஐடியலா நிக்குதா இல்ல ரன்னிங்ல இருக்கா, சார்ஜிங்ல இருக்கா, பிடிஓ ரன் ஆகுதா, என்ன விதமான என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அதுல டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ ஏதோ ஒரு வெஹிக்கிள் இஷ்யூ ஆகி ஆஃப் ரோட் ஆயிருச்சுனாலும் நம்ம அந்த டெலிமெட்ரிக் சாஃப்ட்வேரை நம்ம கனெக்ட் பண்ணி சிஸ்டம்லேயே கிளியர் பண்ணிடலாம். இல்ல மெக்கானிக்கல் இஷ்யூ அப்படின்னா என்ன இஷ்யூ தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த தேவையான ஸ்பேர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஃபுல்லி டெக்னாலஜிக்கலா இருக்கும் உங்களுக்கு. என்ன ஒரு சர்வீஸ்னாலும் இதனாலும் உங்களுக்கு சிஸ்டம்ல நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். இதை எடுக்கிற கஸ்டமருக்கு மொபைல் ஆப்லயும் நம்ம ஏற்றி கொடுத்துருவோம். ஸோ அவங்களே எல்லாமே ட்ராக் பண்ணிருக்கலாம். டிரைவர் எவ்வளவு நேரம் ஓட்டியிருக்காரு, எவ்வளவு நேரம் ஐடியா நின்றுருக்காரு, எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எல்லாமேங்கிறத அவரு மொபைல்ல நம்ம லான்ச் இது ஆப்லயே நம்ம பார்த்துக்கலாம்.